முதலில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கும் வகையில், பெருமை சேர்க்கும் வகையில் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கத்தாங்கர் அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே பெருந்தலைவரோ எந்த தலைவருடைய விழாவா இருந்தாலும் அந்த ஒரு நாள் காலையில ஒரு 10 மணி 11 மணிக்கோ சத்தியமூர்த்தி மாவட்டத்திலயோ இல்லாட்டி எல்லா மாவட்டத்திலும் ஒரு கூடி ஒரு மாலையை கொண்டு ஒரு போட்டோ எடுத்து அந்த விழாவை கொண்டாடும் நடந்து கொண்டிருந்த ஒரு முறையை மாற்றி ஒரு திருவிழா போல் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை வைத்து பெருந்தலைவருக்கும் காங்கிரசுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அந்த அரசியல் நிறைய பார்த்திருக்கோம், ஆடியோ லான்ச்சை பார்த்திருக்கோம். இதுதான் முதல் அரசியல் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். ஏன்னா இரண்டும் கலந்த ஒரே ஒரு ஈவெண்ட் இதா இருக்கும். ஸோ இந்த பெருமை எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய மாநில தலைவர் அவருக்கே சேரும். இந்த நேரத்தில் இந்த ஆடியோவை நான் ரிலீஸ் செய்ய அதை பெற்றுக்கொள்ளும் மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும், இந்த பெருந்தலைவர் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு இந்த லஞ்சம் தமிழ் நெஞ்சம் நிவர் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதிய அப்துல் சலாம் அவர்களுக்கும், இசையமைத்த தோப்புத்துறை ரியாஸ் அவர்களுக்கும், இதை சிறப்பாக ஒருங்கிணைத்த சின்ன தம்பி மற்றும் கேடிஎல் அவர்களுக்கும், இந்த காணொலியாக உருவாக்கிய பியோ செலின் அவர்களுக்கும், இது தயாரித்த ராஜசக்தி மாரிதாசன் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு 2 நாள்ல சின்ன தம்பி சொன்ன 2 நாள்ல ரெடி பண்ணி அதை உடனே கம்போஸ் பண்ணி உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே அது விஷுவல்ஸ் மேட்ச் பண்ண ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இதே போல இனோவேட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் தொடர்ந்து, ஏன்னா இப்ப இருக்கிறதுல வெறும் பேட்டியோ இல்லாட்டி நம்மளுடைய அறிக்கைகள் மட்டும் இல்லாமல் ஜென்சிய டச் பண்ணா இந்த மாதிரி பாடல் மூலியமாகவோ ரீல்ஸ் மூலியமா தான் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்ல, இந்த பாடலை இங்க கேட்டுட்டு மட்டும் போற மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பரவுங்க. இனி வரும் 15 நாளும், அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இருக்கிற காமராஜர் நிகழ்ச்சி அனைத்திலும் இந்த பாடலை நீங்க ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.